வந்து போடுறது வழக்கமாக இருக்கும். எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆனால் அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்போதி மக்கள் சொல்கிறாங்க சார். சொல்லியிருக்காங்க. நீ தானே அன்றைக்கி இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார். ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா? தெரியல சார். ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. சரிங்க சார். மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட? ஆமாங்க சார். 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென் விட்டுருக்காங்க மாநகராட்சியில்? எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டென் விட்டுருக்காங்க? எங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் டென். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது கமிஷனர் பதில் சார். சொல்றாரு. இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜபுரத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடலாம்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை. ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஊரில் ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருவில் இருக்கிற டப்பாக்கு பலம் போட்டு வச்சிருக்கிறான். இப்போ நாங்கள் போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடையெல்லாம் வந்து தூர் வராமல் அப்படியே இருக்கிறதே நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்கள் மேலே குற்றம் சாட்டுறீங்க. அப்போ மாநகராட்சி மக்கள் மேலே நாங்கள் என்ன குற்றம் சாட்டுறோம்? அப்படியே வச்சிருக்காங்க. நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க இப்போ.